தமிழ் உறவுகள் இந்த அருமையான நிகழ்ச்சி மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு மற்றும் IWF மொய்தீன் மற்றும் திரையாளர்கள் உழைத்த அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் எனது கனிவான நன்றி வணக்கம் தெரிவித்துள்ளேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாய் சுகாதாரம் மற்றும் பல் பராமரிப்பு முக்கியத்துவம். எல்லாரும் நிறைய கவனிச்சிட்டோம் முன்னாடி இருதயம் தோல் விரிவா சார் எல்லாம் பேசிட்டாங்க. பட் எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம தமிழ் உறவுகள் நிறைய பேர் எனக்கு ஃபோன்லேயும் நேரிலையும் கேட்குற ஒரு சில கேள்விகளை தொகுத்து இந்த ப்ரெசன்டேஷனை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த லெக்சருக்குள்ள போகலாம். வலுவ பெருந்தகையின் குரலில் வந்து தூங்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல். ஸோ நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் ஆராய்ந்து அதை தனிக்கும் வழி ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும் வழியாக செய்ய வேண்டும். இதுதான் பொருள். ஸோ நம்ம இதன் பொருள்படி பார்த்தோம்னா உடம்புல எந்த அசௌகரியமோ எது நடந்தாலும் அதற்கு ஒரு வாயு தேவைப்படுது. அந்த வாயு தான் நம்ம வாய். வாய் வந்து உடலின் கண்ணாடின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வெளிப்புற உடலுக்கு நம்ம உடல்ல வெளிப்புறத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு உறவு வந்து வாய் கொடுக்குது. அதனாலேயே நமக்கு நிறைய தொந்தரவும் வருது. ஸோ இதுதான் முதன்மையான நுழைவாயில். நமக்கு வெளியில காட்டுறது, நம்ம வாயில சாப்பிட்ற எச்சில், உணவு, இது எல்லாமே நம்ம வாயில கலக்கும் போது அது கிருமி தொற்றுக்கான வாயில இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்னன்னா உடல் உபாதைகள் வரும். அந்த உடல் உபாதைகள்னால நமக்கு வாயிலையும் தேவை, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவருடைய ஆரோக்கியமான வாயை பார்க்கணும், அவருடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வந்து அதை பிரதிபலிக்கலாம். ஸோ அதனால நான் இந்த இடத்துல நான் டென்டலை பற்றி சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா டென்டல் தான் பெரும்பாலும் பல்லு பற்றி தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டென்டல் பல்லு மட்டும் கிடையாது, பல் சார்ந்த பல பிரச்சனைகளும் வந்து இருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து தாடையோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்புற பகுதியும் பார்த்தீங்கன்னா ரத்த நாளம், நரம்புகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு எச்சில் சுரக்கிற சுரப்பிகள், தாடை, அதன் மேலுள்ள உங்களுக்கு நாக்கு, அப்புறம் தாடை பகுதி, இது எல்லாமே கனெக்ட் ஆனதான் டென்டல் சொல்றோம். ஸோ ஒரு டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம பார்க்க போகும்போது இது எல்லாமே கனெக்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா எனி ப்ராப்ளம், இப்போ பாடியில் நமக்கு எனி ப்ராப்ளம் வரும்போது அது நமக்கு வாய் வழியாக வெளிப்படும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உடம்புல வரும்போது அது பார்த்தீங்கன்னா வாயிலே தெரியும். புற்றுநோய் இருந்தாலும் அது வாயில வெளிப்படும், ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சத்து குறைபாடு, வைட்டமின் சத்து குறைபாடு இருந்தாலும் அது உதடுலேயும் தெரியும், நாக்கிலேயே தெரியும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் அது வாயில நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீரிழிவு சர்க்கரை நோய் உள்ளவங்களுடைய வாய் ஈர் நோய் வந்து அதில் அதிகமாக தெரியும், உங்களுக்கு அதுலேயும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம பல் பராமரிப்பினுடைய முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா பிக்சரில் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன. வெறும் அளவு மட்டும் இல்லை, ஒரு அப்பீல், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வாய் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நம்ம வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம பல்ல வச்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் நிறைய பழமொழிகளில் இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நோய்கள் 100 வயது இருக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? நல்லா அதை உணவு வந்து அரைச்சு நம்ம அதை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி வைத்து தரும்போது அது உங்களுக்கு எல்லா விதமான சத்தையும் ஒழிஞ்சி உங்கள் உடம்புக்கு இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லது. இப்போ பல் போனால் சொல் போச்சு, நம்ம
முன் பல்லு இல்லைன்னா எப்படி பேச முடியும் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் பல்லோட வாழ படாடி சிரிக்கலாம்னு சொல்றாங்க. இது எல்லாமே அவங்க ஒரு 5-6 சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இந்த லெக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பல்லை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பல் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசலாம்னு இருக்கேன். பல்லை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயினா 2 வகை தான் இருக்கு. ஒண்ணு முதன்மை பற்கள், நம்ம பிறந்ததுல இருந்து 29 மாசம் வரைக்கும் வளர்ற பற்கள். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் நிலையான பற்கள். ஒரு தடவை வந்ததுன்னா அது விழுந்ததுனாலும் மறுபடியும் முளைக்காது. அந்த மாதிரி நிரந்தர பற்கள். பால் பல்லு 20 பல்லு தான். ஒரு சைடு பாத்தீங்கன்னா 5 வச்சுட்டா 4 சைட்லையும் 20 தான் போடலாம். இது வந்து குழந்தை பிறந்து 6 மாசத்துலயே வர ஆரம்பிச்சது உங்களுக்கு. இதனுடைய வேர்பகுதியில் தான் உங்களுக்கு நிலையான பற்களுடைய அது முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் பெர்மனன்ட் டீத், அதாவது நிலையான பற்கள் வர துவங்கும் போது உங்களுடைய பால் பற்கள் விழுக ஆரம்பிச்சிடும். இது இயற்கை. ஸோ நிலையான பற்கள் பார்த்துடலாம். இதுதான் பெர்மனன்ட் டீத். நம்ம அடல்ட்ஸ் எல்லாருக்குமே உள்ள பற்கள். இது மெயினா ஃபங்க்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டீத் உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதனால அதுக்கு வெட்டுப்படும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உணவை கிழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா குறைகள். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவைப்படுற முன்கடவாய் பின்கடவாய் பற்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்பே நம்ம தாயை உருவாக வயிற்றில் இருக்கும்போதே அதனுடைய டூத் பட்ஸ்ன்னு சொல்றது அந்த டைம்லேயே உருவாக தொடங்கிடும். அதனால நம்ம இதை வாழ்நாள் பாதுகாக்கணும். அது அதனுடைய கடமை நமக்கு. சுறார் மாதிரி நமக்கு ஒரு தடவை வாழ்நாள் முழுவதும் ஒரு தடவை விழுந்த பழம் மறுபடியும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மனித பற்கள் ஒரு தடவை பெர்மனன்ட் பல்லு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆல்வேஸ் நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பல் செட்டோ இல்லை ஆர்டிஃபிஷியல் டீத் வச்சாலுமே அது வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நேச்சுரல் டீத்துக்கான ஃபங்க்ஷன் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ நேச்சுரல் எனிதிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்னு தான், அதுதான் கரெக்டான. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நிரந்தர பற்கள் பெர்மனன்ட் டீத்துடைய இல்லை பால் பற்கள் வச்சுக்கலாம். அதனுடைய செயல்பாடு ஃபங்க்ஷன்ஸ் சொன்னால் இப்போ நீங்கள் குழந்தை பால் குடிக்கிற டைம்ல இருந்தே அந்த நுண்பற்களினுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த உணவை வந்து மெதுவாக மென்று அதை விழுங்குறதுக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற பெர்மனன்ட் நிரந்தர பற்கள் கரெக்டாக அந்த பொசிஷனில் வளர்றதுக்கு உங்களுக்கு இந்த பால் பற்களுடைய ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த முன்பல்லு வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தை பேச ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கும் அந்த பல்லுடைய ஃபங்க்ஷன் அந்த இடத்துல தேவைப்படுது, கரெக்டாக பேசுறதுக்கு, உச்சரிப்பு கரெக்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த என்ன உணவு சாப்பிட்டா அந்த உணவை சாப்பிட்டா கரெக்டாக உணவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அது அரைக்கிறதுக்கு பயன்படுது. மெயினாக எல்லா பழமும் வந்ததுக்கப்புறம் அதனுடைய பராமரிப்பு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு தானாக தன்னம்பிக்கை வரும். சிரிக்கும் போதோ அதாவது ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ தன்னம்பிக்கை தானாக வந்துடும். அப்புறம் வளர்றதுக்கு இந்த முகத்தை ஆடை அமைப்பை தக்க வைக்கிறதுக்கு பல்லு ரொம்ப அவசியம். பல்லு எல்லாம் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு முகத்தாடையினுடைய அமைப்பு மாறிடும். ஸோ இந்த பால் பல் இருக்கிற குழந்தைகிட்ட நடக்கிற பொதுவான பிரச்சனைகளை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வாசல் நேரம் சாப்பாடு இருக்கு. அப்படியே கொஞ்சம் வெல்கம் ஆகிடும். 72-58 குழந்தைகளோட பற்கள்ல உதாரணத்துக்கு நர்சிங் ஹோட்டல் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பல்லுடைய சொத்தைதான். இது நைட்டு குழந்தைகளுடைய தாய அதை வந்து கவனிக்காம அந்த பால் பாடலோட அதிகமாக ஓடுறது. அதனால அந்த சர்க்கரை வந்து பல்ல சுற்றி தேங்கி அது வந்து பல் சத்தே மற்றும் பல் சிறையை ஏற்படும். அது இல்லாம குழந்தை 9-11 வயசு ஆகும்போது அவங்களுடைய முன்பல் 2 பல்லு விழுந்து அவங்களுடைய பல் சீரமைப்பு வந்து சரியா இருக்காது. அந்த ஸ்டேஜ் வந்து அடிக்கடி ஸ்டேஜ் சொல்றாங்க.
பட் அது தெரியாம சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைகளுடைய பல்லு சரியா வளரல, அவங்களுடைய அமைப்பு சரியா இல்லைன்றது மாதிரி ஒரே பண்ணிக்கிறாங்க. அது பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சில குழந்தைகள் எக்ஸசிவா கட்டை விரல் ஊதுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எத்துப்பல் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துடும். அப்புறம் பற்கள் அரைக்கிறது, அவங்க நைட் தூங்கும்போது பற்களை அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வாய் துர்நாற்றம், வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்த மாதிரி நம்ம அடல்ட்ஸ்க்கு பார்க்கணும். அதாவது பெரியவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற நிலையான பற்கள், அதாவது நிரந்தரமான பற்கள்ல ஏற்படுற ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் எனக்கு வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பல் கூச்சம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது பல் கூச்சம், அது மட்டும் இல்லாமல் கரை வடிக்கும் பற்கள், சம்டைம்ஸ் ஸ்டெயின் ஆகுது. சார் இது சாப்பிட்டா ஸ்டெயின் ஆகுது, இது ஏன் நடக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம்? பல் வலி இது ரொம்ப ரொம்ப காமன். உங்களுக்கு இங்கே ஊரில் இங்கே வர்றவங்க மெயினாக கேட்குறது, சார் பல் வலிக்கு என்ன மருந்து சாப்பிடலாம், இல்லை நான் யாரை போய் பார்க்கலாம், இதுதான் இந்த மாதிரி கேள்விகள் தான் மெயினாக வருது. இதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டைமாக. அதுக்கப்புறம் பற்களில் உள்ள இடைவெளி, அது அசாதாரணமான இடைவெளி. ஒரு பல்லம் விழுந்ததுக்கு அப்புறம் முன்பல் பின்னாடி போகிறதும், பின்பல் முன்னாடி நோக்கி வர்றதும், அந்த மாதிரி ஒரு இடைவெளி கிரியேட் ஆகுது. அப்புறம் ஈறு நோய்னால பல்லெல்லாம் ஆட ஆரம்பிக்கிறது. அப்புறம் எத்துப்பல், இதெல்லாமே கேட்குறாங்க வரிசையாக. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன். பல் கூச்சம் வந்து மெயினாக வந்து குளிர்ந்த உணவோ இல்லாட்டி சூடான உணவோ சாப்பிடும்போது ஏற்படும். அப்போ சூடான உணவு சாப்பிடும்போது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய வேர்ப்பகுதி ஏதோ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னா வேர்ப்பகுதி. ஸோ குளிர்ந்த பல்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சொத்தை வந்து கரெக்ட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம், கரெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தைக்கான அறிகுறி. அப்புறம் பல் சிதைவு மீன்ஸ் பல் உடையலாம் கொஞ்ச நாளைக்கு, இதுக்கான அறிகுறி தான். இது எல்லாமே ஆரம்ப காலத்துல உங்களுக்கு ஈறு நோய் இருந்தாலுமே இந்த பல் கூச்சம் ஏற்படலாம். அப்புறம் முறையற்ற பல் துலக்குதல்னாலையும் நடக்கும். ஏன்னா நம்ம அக்ரெசிவா பிரஷ் பண்ணும்போது நிறைய இனாமல் பகுதி தேய்மானம் இருக்கும், அந்த இடத்துலயும் உங்களுக்கு பல் கூச்சம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நம்ம ஹார்ட் பிரிசில் யூஸ் பண்ணுறோம் பிரஷ்ல, அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் உங்களுக்கு வந்து பல் கூச்சம் ஏற்படலாம். ஸோ இதுக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட்னு பார்க்கறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆன்டிசென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட்டு ஓவர் தி கவுண்டர், அதாவது ஃபார்மசிலே கிடைக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டு அஃபெக்டட் ஏரியாவில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் வச்சுட்டு தென் ப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம துப்புனா கரெக்டாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் எனாமல் தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஒரு ஃபில்லிங் பல்ல அடைக்கிறத பண்ணிக்கலாம். பல் வலி இது வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம். கூப்பிடுறது நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் பேஷண்ட் கேட்கறது இதுதான், பல் வலி தான். பல் வலி மெயினாக இந்த காரணங்கள்னால தான் வருது. ஒன்று பல் சொத்தை, பல் சிதைவுனா டேமேஜ் ஆகுது, பாதி பல்லே இருக்காது, கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பல்லு பாதியாக உடையிறது, ஏதாவது நம்ம வேகம் கடிக்கும் போதோ இல்லை ஹார்டான வார்த்தைக்கு நம்ம சாப்பிடும் போது மாட்டும் போதோ நம்ம பல் வீக்காக இருந்ததுனால உடஞ்சிடும், அதனாலேயும் வலி ஏற்படலாம். ஈறு நோய் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது பல் வலி நார்மலாகவே வரும். அப்புறம் பற்களை அரைக்கிறது, நைட்டு தூங்கும்போது நமக்கே தெரியாமல் பற்கள் மேற்படும் கீழ்ப்படும் அரைப்படுது, இதனாலேயும் பல் வலி ஏற்படலாம். இதோடு சேர்ந்து தாடை மூக்கு வலியும் ஏற்படும். கிருமி தொற்று, அதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சீல் கட்டி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு சிறிய வீக்கத்தோட வலி இருக்கலாம். ஸோ இதில் எந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து 2 நாள் கண்டினியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக டாக்டர் பார்த்து தான் ஆகணும். பல் சொத்தை எல்லாருக்குமே தெரியும், இது எதனால் ஏற்படுது அப்படின்னு. அதிகமான இனிப்பு, அப்புறம் மொட்டு அதாவது மாவுச்சத்து உள்ள உணவு சாப்பிடும்போது இது கண்டிப்பாக வரும். அப்புறம் நம்ம முறையாக சுத்தம் செய்யாமல் ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சுத்தம் செய்யணும். நம்ம சரியாக இருந்தாலுமே பல் சொத்தை ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்ரி
1 இயர் ஒரு வருஷத்துக்கு 2 தடவையாவது இல்லாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செக்அப் பண்ணணும். பட் அந்த செக்அப் பண்ணுறதை நம்ம பண்ணுறது இல்லை மோஸ்ட் ஆஃப் தி டைம். அது பண்ணாத போது பரிசோதனை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல் சொத்தையும் ஸ்டார்ட் ஆகிடும். இதை நம்ம சிகிச்சை அளிக்காம விட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல் சிதைவு, இதுதான் உங்களுக்கு பல் சிதைவு. பாதி பொருளுக்கு மேலே அரைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம எது சாப்பிட்டாலுமே கொஞ்ச நாள்லயே உடச்சி விடுவோம். ஸோ இது உடச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பல் எடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்தாங்க. இந்த இடத்த நோக்கி அது நடந்துட்டு இருக்கு. இதையே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல மேல் பல்லுக்கு தான் இறக்க ஆரம்பிச்சிடும், அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பல் சொத்துக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும். பல்ல அடைக்கிறது, வேற ட்ரீட்மெண்ட் இல்லை. பல்ல அடைக்கலாம், சின்னதாக இருக்கும் போதே அடைக்கிறது கிடையாது. அடுத்து மெயினா கேட்குற கேள்வி வந்து கரைவடைந்த பற்கள் ஏன் இந்த கரை ஏற்படும். மெயினா அது அளவுக்கு அதிகமாக தேநீரும் காஃபியும் குடிக்கும் போது உங்களுக்கு இந்த கரை படியும். அது நம்மளால தவிர்க்க முடியாது. இல்லை மண்ண கலந்த உணவுகள் நிறைய சாப்பிடும் போது அதனாலையும் கண்டிப்பா கரை படியும். புகையிலை மெல்லக்கூடிய புகையிலை உங்களுக்கு சிகரெட் இது நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரை படியும். இது இல்லாம சில மருந்துகள், அதாவது மகப்பேறு காலத்துல வந்து சில மருந்துகள் எடுப்பாங்க, அதனாலேயும் உங்களுக்கு கரை படியலாம். அந்த கரை அந்த பல்லுல வழிய கரை வந்து இன்ட்ரின்சிக்னு சொல்லுவோம், பல்லுக்குள்ள கரை படிக்கும். அப்புறம் எல்லா கரையும் வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது, டென்டிஸ்டால ரிமூவ் பண்ண முடியாது. அதாவது ஒரு சில கரை மேலே படிக்கிற கரையை நம்ம ரிமூவ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா நம்ம கரையை மட்டும் அகற்றிட்டு அதுக்கு மேல சிப்பி முறையில பல் கட்டலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பல் கட்டி நம்ம பார்க்கலாம். கிரைண்டிங் இது ஒரு காமனான கண்டிஷன். பல்ல தூங்கும் போது நிறைய பேர் பல்லு அந்த சைடில் போகும்போது பல்ல அரைப்பாங்க. அது பல்ல மேற்படுத்தி கூட சேர்ந்து அரைப்பாங்க. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சன் ஸ்ட்ரெஸ் தான். அதனால தான் இது மெயினாக ஏற்படும். இன்னொன்று இந்த மாதிரி பல்ல மேற்படுற காரணமும் ஏஜ் ரிலேட்டடாக சொல்லலாம். சில அமிலத்தன்மை உள்ள குளிர்பானங்களை யூஸ் பண்ணும்போது பல்லு தேய்மானம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அது ஒன் ஆஃப் தி ரீசன். அது இல்லாத வேற காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை, கர்டன் சொல்லுவாங்க, ஐபிடி, கிரான்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி அமிலத்தன்மை அதிகமாக வயிற்றுல சுரக்கும் போது அதுவும் டீஹைட்ரேட் ஆகி தொண்டை வழியாக வந்து பல்ல அழிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தூங்கும்போது இது நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபில்லிங் முறையில் சரி செய்யலாம். இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிற பல்ல வந்து நம்ம கேப் போட்டு காப்பாற்றலாம். உதயந்த பற்கள் இது வந்து நீங்கள் நான் பேசுறது கேக்குதுங்களா? நன்றி சார். இந்த புதைந்த பற்கள் வந்து குழந்தைகளை இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. கடவா பல் இது வந்து நம்மளுடைய எவல்யூஷன் காரணமாக நம்ம சரியா உணவை நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த தாடை வளர்ச்சி வந்து இப்போ வர கம்மியாகிட்டே வருது. அதனால நம்மளுடைய விஸ்டம் டீத்துன்ற கடைசி கடவா பல்லுக்கான விட முளைக்கிறதுக்கான விட கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த பல் எல்லாமே புதைந்து ஸோ இந்த மாதிரி புதைந்த பற்கள் வந்து சம்டைம்ஸ் இது வந்து கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது. அதனால
இதனுடைய ட்ரீட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 4 முறையில ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று கவனிக்கலாம், அதாவது எவ்ரி 1 year or 2 years நம்ம எக்ஸ்ரே எடுத்து அதை கவனிச்சுட்டே வரலாம். இன்னொன்று தலையீடு எப்படின்னா இந்த மாதிரி சதை அதுக்கு மேலே வளரும் போது இதை நம்ம ஈஸியாக அகற்றி இந்த இடத்தை சுத்தம் செய்யலாம். அதுக்கப்புறம் இடமாற்றம்ன்றது கம்பி கட்டி இந்த பல்லுடைய மூமெண்ட்டை தடுக்கிறதுக்கு, அதாவது மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை அடியில் இன்ஃபெக்ஷன் மாதிரி ரெடி ஆகுது, இல்லை பக்கத்து பல்லுக்கு சொத்தை வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பிரச்சனை வந்து குழந்தைகளுக்கு மெயினாக இதை நம்ம பார்க்கலாம். ஒழுங்கற்ற பற்கள் இருக்கு சார் என் பையனுக்கு, இதை என்ன பண்ணலாம் மெயினாக. இது வந்து மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன், அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அவங்கள்கிட்டே இது வருது. நமக்கு இதை கம்மி கட்டுற முறையில் நம்ம போட்டு இதை சரி பண்ணிக்கலாம், பல் சீரமைப்பு பண்ணிக்கலாம். மெயினாக ஈர்நோய் ரொம்ப காமனான ஒரு நோய். இப்போ நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல், வாயை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னா இது ஈர்நோய் ஸ்டார்ட் ஆகிடும். அது எந்த வயசாக இருந்தாலும் irrespective of age ஸ்டார்ட் ஆகிடும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பல்லுக்கு மேலே அழுக்கு படிகிறத நம்ம பார்க்கலாம். அழுக்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்கலாம், இல்லை வெள்ளை கலரில் இருக்கலாம். அதுக்கப்புறம் நரம்பியல், அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப காமனாக இருக்கும் இந்த கம் டிசீஸ். அப்புறம் சில பேர் நரம்பியல் சம்பந்தமான மருந்துகள் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வலிப்பு மருந்துகள் எடுப்பாங்க. வலிப்பு மருந்துகளுக்கு உங்களுக்கு ஈர் நோய் வந்து நோயா வராது, ஈர் வீங்க ஆரம்பிச்சிடும். ஈர் வீங்க ஆரம்பிக்கும் போது அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து தேவை ஒரு பாக்கெட் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து க்ளீன் பண்ணுறது சிரமமாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதனுடைய இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈர் நோய் ஆரம்ப காலத்திலேயோ இல்லாட்டி ஒரு ஆரம்ப காலம் இல்லாமல் நல்ல அதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டாக ப்ரெஷ் பண்ணும்போது ரத்த கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே முன்ன சொன்ன மாதிரி பல் பூச்சம் வரலாம். அப்புறம் தாடையினுடைய அளவு, எலும்பு அளவு கம்ப்ளீட்டாக கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் பல்லுக்கு இடையில போயிட்டு சாப்பாடு சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள்லேயே பல்லு ஆட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு பல்லு நீங்கள் இழக்க நேரும். ஈர்நோய் பொதுவாக இந்த மாதிரிலாம் பார்த்தா நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு தெரியாது. கொஞ்ச நாள் நம்ம இதை ரிமூவ் பண்ணி இதனுடைய க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், ஈர் மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி பற்களின் இடைவெளி உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். பற்களின் இடைவெளி கூட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன சாப்பிட்டீங்கனாலும் இங்கே போய் தேட ஆரம்பிக்கும். மறுபடியும் உங்களுக்கு அந்த இடத்துல பாக்டீரியா போயிட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஈர்நோய்க்கான சிகிச்சை உங்களுக்கு 2 to 3 வகை பண்ணும். ஒன்று வந்து நார்மலாக க்ளீன் பண்ணிடுவாங்க, அதாவது பல்லுடைய அந்த படிகிற கரை வந்து உங்களுக்கு கரையின் காய் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற லெவலில், சின்ன லெவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு பல்ல சுத்தம் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணாலே சரியாயிடும். இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரல் அகற்றி அதுக்கு அடியில் இருக்கிற எலும்பை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரை மறுபடியும் வச்சு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஃபிளாக் சர்ஜரி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஸோ பல் சொத்தை பார்ப்போம். பல் சொத்தை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போகும்போது வலி ஏற்படலாம். வலி ஏற்படுச்சுனாலே உங்களுக்கு பல்லினுடைய சொத்தை அதனுடைய வேர்பகுதியை நெருங்கிச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வேர்பகுதியை அது நெருங்கும் போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா இது மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். வேர் சிகிச்சை தான். வேர் சிகிச்சை முறைன்றது பல்லுடைய உள்பகுதியில் உள்ள வேரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்தை வெற்றிடத்தை இந்த மாதிரி ஃபில்லிங் போட்டு நிரப்பிடுவாங்க. ஒன்ஸ் இது நிரப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன், இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற இன்ஃபெக்ஷன் இந்த இடத்துல இருக்க கிளியர் ஆகிடும் அப்படின்னா. ஸோ ஒன்ஸ் இது கிளியர் ஆனதுக்கப்புறம் பல்லுடைய ஸ்திரத்தன்மை கம்மியாகிடும். அதனால கண்டிப்பாக இதுக்கு மேலே போட்டு கேப் மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டு அந்த பல்லை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி வேர் சிகிச்சை வந்து சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். நம்ம வேர் சிகிச்சை வந்து எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஃபெயிலியர் ஆகும்போது பல்ல நம்ம எடுத்துதான் ஆகணும். பல்ல எடுக்கிறதுக்கு இப்போ எல்லாம் நிறைய முறைகள் இருக்கு. பல்ல வந்து முதல் மாதிரி போன உடனே டக்குன்னு எடுக்க தேவையில்லை. இப்போ வந்து பல்ல வந்து எந்த விதமான அறிவில் இருக்கிற எலும்புக்கு டேமேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பல்ல சுற்றி இருக்கிற எலும்பு அமைப்பு எந்த விதத்திலையும் டேமேஜ் ஆகாத மாதிரி சேதமாகாத மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சில சமயம் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்னா அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் எடுத்துட்டு அதே விசிட்ல அதே டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டாலிக் இம்ப்ளான்ட்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம பற்களை டெம்பரரியா வச்சுட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கூட நம்ம பெர்மனன்ட் டீத்தா அந்த இடத்துல வச்சுக்கலாம். பெர்மனன்ட் பல் வச்சுக்கலாம். யூஸ்வலா இந்த மாதிரி பல்லை எடுத்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி எம்டியான இடம் ஆயிடும். சில சமயம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டூத் ஒரு பல்லை எடுத்தா இந்த மாதிரி ஆயிடும். இல்லை மல்டிபிளா இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டா பல்லை எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்லை எடுத்தவங்களுக்கு நமக்கு நம்ம என்ன எப்படி ஏன் வந்து உடனே நம்ம அதை சரி செய்யணும்ன்றது முக்கியத்துவத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பல்லை நீங்க எடுத்தாலே ஒரு பல்லை எடுத்தா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு பாதிப்படையாது. அதை சுத்தி இருக்கிற எல்லா இடமுமே பாதிப்படையும். இந்த பின்னாடி இருக்கிற பல்லு முன்பகுதியை நோக்கி நகர்ந்து வரும். அப்ப பாத்தீங்கன்னா பின்பகுதியில உங்களுக்கு சொத்தைப்படைய ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி மேல் இருக்கிற பல் கீழ் நோக்கி நகர்ந்து வரும். அதனால மேல் பகுதியிலும் உங்களுக்கு சொத்தைய ஆரம்பிக்கும். முன்பக்கம் இருக்கிற பல்லு பின்பக்கம் நோக்கி நகர்ந்து வரும். அதனால முன்பக்கம் உங்களுக்கு சொத்தை மற்றும் ஸ்பேஸ் டெவலப் ஆகும். இடையில உங்களுக்கு ஸ்பேஸ் டெவலப் ஆகும். ஸோ இதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா பல்லு எடுத்துட்டு ஒரு 2 மாதத்திலேயே இந்த இடத்துல நீங்க டெம்பரரியாவோ இல்லை பெர்மனண்டாவோ பல்லு வச்சுதான். ஸோ இதை வைக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்லெல்லாம் முன்னாடி வந்து நம்ம அந்த இடத்துல மேற்கொண்டு பல்லே வைக்க முடியாத லெவலுக்கு கொண்டு போயிடும். இதே இது நம்ம டோட்டலா பல் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல் மட்டும் பிரச்சனை இல்லை. பல்லுக்கு அடியில் இருக்கிற எலும்பு தேய்மானம் ஆகி முக தாடை அமைப்பையே மாற்றிடும். அதனால பல் கட்டுதல்ன்றது மிக மிக அவசியம். எஸ்பெஷலி நீங்க பல்லை எடுத்துட்டீங்கன்னா. ஸோ இதனுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக 2 மெத்தட் தான். பல் ஒன்று கலெக்டிவ் மாற்ற பல் செட்டு, இன்னொன்று ஃபிக்ஸடா நம்ம பல் வைக்கிறது. இந்த 2 மெயின் மெத்தட் தான். கல்வி மாற்றுறது பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பெரியவங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுதான் அது கலெக்டிவ் மாற்ற பல் செட்டு. இது இந்த மாதிரி கம்பி இருக்கும்ல, இந்த கம்பி போய் பிடிச்சிக்கும். இது வந்து பாதி பல்லு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்றது. கம்ப்ளீட்டா பல்ல இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து டைரக்டா நம்ம டிஷ்யூல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நிரந்தர பற்கள்ல உங்களுக்கு 2 டைப் தான் இருக்கு. செராமிக் பிரிட்ஜ்னு சொல்லுவோம். இப்போ செராமிக் சிங்கிளா வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு 2-3 பல்லு இல்லை அப்படின்னா இது வந்து பிரிட்ஜ்னு சொல்லுவோம். பிரிட்ஜாவும் வச்சுக்கலாம். 2-3 பல்லு சேர்த்து வச்சுக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா நிலையான பற்கள்ல உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெட்டாலிக் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எலும்பு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த எலும்பை உடைச்சு அந்த எலும்புக்குள்ள இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டுட்டு அந்த ஸ்க்ரூஸ்க்கு மேல பல்ல வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் டீத் தான். பராமரிப்புனா மெயினா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கையில பிரஷ் எடுத்து வாயில வச்சு அவங்க கை அந்த ஸ்திரத்தன்மையா எடுத்து அவங்க பிரஷ் பண்ற வரைக்கும் பேரண்ட்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது பையன் கீழே விழுந்துட்டா பல்லு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம உடனே எடுத்து அதை சேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டென்டிஸ்ட் போய் பார்க்கலாம். ஒரு உப்பு தண்ணியிலையோ இல்லாட்டி பால்லையோ அந்த பல்ல வச்சுட்டு நம்ம கொண்டு போய் டென்டிஸ்ட்டை பார்த்தோம்னா அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று குழந்தை வந்து ஒரு 7 வயசு ஆகும் போதே நம்ம போயிட்டு ஒரு ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் அது ஸ்பெஷலிஸ்ட் கம்பி கட்டுற அவரை பார்த்துட்டு இந்த பல்லு வந்து சீராக இருக்கா இல்லை சீரமைக்கலாமான்றதை கேட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 3 பாயிண்ட்டையும் யாரும் மாட்டாதீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அடல்ட்ஸ் டீத் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 2-3 முறை கண்டிப்பா பல்லு விளக்கலாம். எஸ்பெஷலி ஆஃப்டர் மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பல்லு விளக்கலாம். பல்லு விளக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் பல்லு விளக்க முடியலன்னா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய்க்கு குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு
சர்க்கரையை தவிர்க்கணும். இன்னொன்று மாவு சத்துள்ள, அதாவது ஸ்டிக்கி ஃபுட்டு, மாவு மாதிரி இருக்கிற ஃபுட்டையும் தவிர்க்கலாம். ஏன்னா இது எல்லாம் தான் உங்களுக்கு தாரையும் தரையும் ஏற்படுத்துது. இன்னொன்று 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து ஹை குவாலிட்டி ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, லோ குவாலிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இன்னொன்று ஆண்டுக்கு 2 முறை நம்ம பல்ல க்ளீன் பண்ணிடணும். எந்த டாக்டர் இது ஸ்பெஷலிஸ்ட்னு அவசியம் இல்லை, ஒரு ஜிபி கிட்ட கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபுல் மவுத் எக்ஸ்ரே அது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்ம தாடை அகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அடியில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது கிரியேட் ஆயிருக்கா, எல்லாமே அதை தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு சைனஸ்ல இருந்து கீழ் கால வரைக்கும் அதை எழுதும். மெத்தட் ப்ரஷிங் மெத்தட் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அடல்ட்ஸாக நமக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணணும். முன்னாடி ப்ரஷ் பண்ணும்போது மேலும் கீழும், அதே மாதிரி பின்பக்க கடவாக்களுக்கு போகும்போது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணணும். தங்குக்கு நம்ம தனி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம ஹார்ட் ப்ரஷ்ஷாக மாற்றிக்கலாம். தங்குக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகும். நாக்கு க்ளீன் பண்ணி தான் ஆகும். அதே மாதிரி ஃப்ளாசிங் ரொம்ப அவசியம். ஃப்ளாசிங் இது வந்து நம்ம கடையில் கிடைக்கும். ஃப்ளாஸ் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பல்லுகளுக்கு இடையிலலாம் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். அதனால இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். Your healthy mouth is your healthy asset. அதாவது இதுதான் நமக்கு healthy asset. நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ரொம்ப நன்றி.